ஹாய், வெல்கம் டு மை கிச்சன். மைதா போண்டா செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பல் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, சமையல் சோடா சிறிதளவு, எண்ணெய் பொரிப்பதற்கு. நான் சொன்ன மைதா, உப்பு, தயிர் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஊற வச்சிருங்க. தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கதான் தேங்காய் பல். இதை இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த தேங்காய் பல் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, இந்த போண்டா கொஞ்சம் பிளெயினாக இருக்குல்ல, வெறும் மைதா, உப்பு, தயிர், அது மட்டும்தான். ஒரு ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த தேங்காய் பல் ஆட் பண்ணுறோம். அண்ட் தென் இது சாப்பிட்றச்சே கொஞ்சம் ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். கொஞ்சம் அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பெரியவங்களுக்கு இந்த தேங்காய் பால் போட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கடித்து சாப்பிட அப்படின்னு ஃபீல் பண்ணால் நீங்கள் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவிட்டு அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா அதே ஸ்வீட்னஸ் கொடுக்கும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ போட்டுடலாமா? கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே இதை பொரிச்சு எடுத்துடலாம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், எந்த ஒரு பொரிக்கிற ஐட்டம் பண்ணும்போதும் எண்ணெயோட கண்டிஷன் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் பொரிச்சு எடுத்து முடிக்கிற வரைக்கும் அந்த ஃப்ளேம் அதே மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எடுக்கிற பதார்த்தமும் ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. எண்ணெய் வேணும்னாலும் எண்ணெய் தொட்டுக்கலாம். ஸோ ஒட்டாமல் வரும். அது எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த போண்டாவை போட்டு பொரிச்சு எடுக்கத்தரலாம். கொஞ்சம் சின்ன சின்னதாகவே போடலாம். நம்ம இந்த மைதா போண்டான்றது ஒரு சிம்பிளான ரெசிபி. இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க, நம்ம வீட்டில் எதுவும் ஸ்வீட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மைதா மாவு இருக்கும். ஸோ மைதா மாவு, உப்பு, தயிர் எல்லாமே இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் பேசிகிட்டே இருக்கும்போது ஊறிடும். அதுக்கப்புறமேல் சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் பொரித்து ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக் கொடுத்துடலாம் நம்ம வரவங்களுக்கு. குழந்தைங்க அதே மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே ஏதாவது கேட்டாங்க, ஏதாவது டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா இது ஒரு ஐடியல் ஸ்நாக். நல்லா வேகட்டும். நம்ம அந்த தயிரில் ஊற வச்சதுனால ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கிறோம். இல்லை ஒரு 45 மினிட்ஸ் கூட ஊற வைக்கலாம் நீங்கள் டைம் இருந்ததுன்னா. நான் சொல்கிறது மினிமம் டைம் 1/2 அன் ஹவர். நீங்கள் அதை ஊற வச்சதுனால அது நல்லா அந்த சைஸ் பாருங்கள், நம்ம போட்ட சைஸை விட நல்ல ஒரு பால் மாதிரி நல்லா கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 சைடும் திருப்பி விடுங்க. 2 பக்கமும் வேகட்டும். சுட சுட சாப்பிட்டோன்னா பெரியவங்களுக்கெலாம் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப விரும்புகிற டிஷ்ஷாகவும் இருக்கும் இது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 5 to 10 மினிட்ஸ் முன்னாடி பொரிச்சு கொடுத்தீங்கன்னா போதும். இது ஓகே. நல்ல ஒரு லைட் ப்ரௌன் வந்துருச்சு. நாம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூடான கிறிஸ்பியான மைதா போண்டா தயார். For more tasty recipes, please visit eganskitchen.info. Thank you.